குழந்தை எவ்வளோ பெற்றுக்கிறனோ, என் குழந்தைய எப்படி என்ன படிக்க வைக்கணும், எப்படி இதெல்லாம் ஒரு உணவு, உடை, மதம், வழிபாடு, இதெல்லாம் ஒரு தனி மனிதனுடைய உரிமை, அவன் அடிப்படை உரிமை. அதுக்கெல்லாம் சேர்த்து தான் சுதந்திரம்ங்கிற சொல். நீ 3 குழந்தை பெற்றுக்கன்னா நான் பெற்றுக்கணுமா? சோறு நீ போடுவேன், கொப்பம் போடுவாங்க. படிப்பு யார் கொடுப்பா? கல்வியை முதலாளிக்கு வித்துட்ட, மருத்துவத்தை முதலாளிக்கு வித்துட்ட, மின் உற்பத்தி விநியோகத்தை முதலாளிக்கு வித்துட்ட, சாலை போடுதல் பராமரித்தல முதலாளிக்கு வித்துட்ட, எல்லாத்தையும் வித்துட்ட, ராணுவத்தையும் வித்துட்ட. 100 விழுக்காடு அந்நிய முதலீடு வந்துச்சு. ஏர்போர்ட்டு, போர்ட்டு எல்லாம் தனியாருக்கு போயிடுச்சு. என்ன இருக்கு இதுல? 3 பிள்ளை பெற்று யார் வளர்ப்பா? யார் வளர்ப்பா? நாம் இருவர் நமக்கு இருவர்னு கொண்டு வந்தவன். அப்ப கொண்டு வரும்போது நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நீங்கெல்லாம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொல்லும்போது என்ன பண்ணீங்க? நாம் இருவர் நமக்கு இதுக்கு இன்னொருவர்னு கேட்டாங்கல்ல, அப்பெல்லாம் எங்க போனீங்க? எங்க போனீங்க? இப்ப அது இந்த 3 குழந்தை இந்துக்கள் பெறதா இல்ல இஸ்லாமிய கிறிஸ்தவர்லாம் பெறலாமா? அதுக்கு அனுமதி இருக்கான்னு கேட்டு சொல்லணும்ல நீங்க. புரியுதா உங்களுக்கு? அதுக்கு தனி சட்டம் வந்தாலும் வரும். இந்துக்கள் மட்டும் 3 பிள்ளை பெறுங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு போயிட்டு அவன் குடியிருக்க வீடு இல்லாம சும்மா ஒரு தார்பாய் கட்டி தூங்கிட்டு இருக்கான். 3 பிள்ளை பெரு சொன்னா பெற்றுணுமா? நாடெங்கிலும் மது, கணக்கில்லாத போதை பொருள், அவன் திடீர்னு பைத்தியம் மாதிரி. இதுல 3 பிள்ளை பெருனா திரண்டு இருந்தா தானே பெறுவேன். ஒருவேளை சாப்பிட்றதுக்கே பெரும் போராட்டம் போராடிக்கிட்டு இருக்கான் மக்கள். ஒரு படிக்க போனா அது முதலாளி கணக்கால் லாபமா இருக்கு. அங்க போனா 10 லட்சம் சீட்டுக்கு, 20 லட்சம் சீட்டுக்கு. எல்லாம் டாக்டருக்கு படிங்கிறீங்க. சொல்லுங்க, நீட் வந்தா இந்த மருத்துவ கல்வியில் நடக்கிற கொள்ளை தடுக்கப்படும் சொன்னாங்க. அப்படித்தானே சொன்னாங்க? இப்ப ஒரு மருத்துவ சீட்டுக்கு எவ்வளவு சொல்லுங்க? 31 லட்சம், 25 லட்சம். 5 வருஷம் 1.5 கோடி தேவை. யார் கொடுப்பா? நீங்க கொடுப்பீல? இந்த படிங்கிறவன் கொடுப்பானா? ஒரு பைத்தியக்கார கூட்டத்துக்கிட்ட நாடு மக்களும் சிக்கிக்கிட்டு தவிக்கணும். இதுல 3 பிள்ளை பெருன்னு என்னது? இந்துவா பிறவா, இஸ்லாமியனா பிறவா, இல்ல கிறிஸ்தவனா பிறவா? கேட்டு சொல்லுங்க அவர்கிட்ட. ஐயா, இந்துக்கள் இஸ்லாமியரும் இந்த கிறிஸ்தவரும் 3 பிள்ளை பெறலாமா அப்படின்னு கேளுங்களேன். பெறலாம் அப்படின்னு அதை பத்தி யோசிப்போம்.